மைக் செக் பண்ணிக்கோங்க ஆன்லைன். குட் ஆஃப்டர்நூன்பா. கேக்குதுங்களா எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல? Whether everyone able to hear me? Good afternoon, sir. Yes, sir. Okay. வெயிட் பண்ணலாம், ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ம் 2:10 போல ஆரம்பிச்சவா? சொல்லிடுங்க. ஓகே ஓகே. கேக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு 5 minutesபா. லைக் வந்துட்டோம், ஆஃப்லைன்ல கொஞ்சம் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டோம், ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம. ப்ரிலிம்ஸ் எல்லாம் எப்படி பண்ணீங்க? கேட்கக்கூடாதுன்றீங்களா? அதை ஏன் சார் கேட்குறீங்க? கெட்ட கனவா ஏன் சார் ஞாபகப்படுத்துறீங்கன்றீங்களா? சம்டைம்ஸ் லைக் எவ்ரி 2-3 years அந்த மாதிரி ஒரு பவுன்சர் கொஸ்டின்ஸ் வரதான் செய்யும். கோர்ஸ் லைக் என்னன்னா, அது வேணும்னே நம்மளோட சைக்காலஜி அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு பேப்பர் மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்லி திங் இஸ் அவங்க எதை நம்ம அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை அஃபெக்ட் பண்ணாம இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் த ஒன்லி திங் வி கேன் டூ. ஸோ வந்து இப்படியே கேட்டாங்க, திரும்ப திரும்ப இப்படியே கேட்க போறாங்களான்னா அப்படி கிடையாது. கோர்ஸ் தே வாண்ட் டு பிரேக் த அந்த ஒரு மொனோட்டோனமியா இருக்கக்கூடிய அந்த 2 years பிரேக் பண்ணி திரும்ப ஒரு புதுசு. அப்போ இப்போ எல்லாரும் ஒரு வேற மாதிரி படிப்பாங்க, அப்புறமேல அவங்க அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் கேட்டாங்களோ ஒழிஞ்சு. அஃப்கோர்ஸ் நீங்க படிச்ச சோர்ஸ்ல தப்பு கிடையாது, நீங்க போட்ட எஃபர்ட்ல எதுவும் மிஸ்டேக்ஸ் பண்ணல. ஒன்லி திங் இஸ் நீங்க நம்ம ஒரு நாலேஜ் பேஸ்டு கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போனோம், அவன் கொஞ்சம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி கொஞ்சம் கொண்டு போயிட்டான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, நாலேஜ் பேஸ்டு டெஸ்ட்டுக்கும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி மேபி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா டியூன் ஆகிற மாதிரி தெரியுது. நீ வந்து நாலேஜ் ராட் மெமரைசேஷனு, லைக் வந்து நீ இந்த லக்ஷ்மிகாந்த் நான் படிச்சாவே நான் பாலிட்டி 10 கொஸ்டின் நான் போட்டுருவேன், நான் ஸ்பெக்ட்ரம் படிச்சாவே நான் இதை போட்டுருவேன், நான் நிதின் சின்கானி எக்கனாமி படிச்சாவே இதை போட்டுருவேன். ஒரு அந்த மாதிரி அவுட் ஆஃப் 100 கொஸ்டின்ஸ்ல முன்னாடி ஒரு 50 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து அப்படியே நம்ம படிப்போம். அது வந்து அப்படியே கொஸ்டின்ஸ் தான், என்ன டைரக்டா இல்லாம ஓரளவுக்கு இன்டைரக்டானாலும் வந்துடும். பட் வாரிஸ் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த வாட்டி வேணும்னே அந்த நார்மல் சோர்ஸ்ல இல்லாம வேணும்னே பிடிச்சி ரொம்ப ஃப்ரிஞ்சான சோர்ஸ், ரொம்ப டிஃபிகல்ட் கேட்குறது. ஆனா அந்த மாதிரி டிஃபிகல்ட்டா கொஸ்டின் கேட்டா கூட அவங்க அந்த ஃபேக்ட் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படவே கிடையாது. அவனே அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். ஆனா அந்த 3 ஸ்டேட்மெண்ட் உனக்கு தெரியணும்னு அவன் எதிர்பார்க்கல. அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ எப்படி கோரிலேஷன் அந்த இன்னொரு 3 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேக் பண்றன்னு தான் கேட்கறான். isn't it? லைக் வந்து பாத்தீங்கன்னா earlier and all knowledge based டெஸ்ட்ல எப்படி இருக்கும், அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல கரெக்ட் தப்புன்னு கேட்பாங்க. ஆனா இப்போ அந்த 3 ஸ்டேட்மெண்ட் நீ தெரிஞ்சிருக்க தெரியல, நீ வந்து ஐவிசியை பத்தி ஒண்ணு கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ வேதிக் ஏஜ்ல இருக்கக்கூடிய அந்த இரிகேஷன் பிராக்டிஸை பத்தி ஒண்ணு கூட தெரியணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து சாகர்மாலாவை பத்தி ஒண்ணு கூட தெரியணும்னு அவசியம் கிடையாது. விலிஞ்சம் போட்ட பத்தி ஒண்ணு கூட தெரியணும்னு அவசியம். ஆனா வெதர் யூ ஆர் மேக்கிங் கரெக்டான வந்து அந்த கனெக்ஷன் மேக் பண்றியா, அப்ப ரியல் டைம்ல தே ஆர் டெஸ்டிங் த நாலேஜ். அப்படிதான் இனிமேல் இருக்க போகுது. ராதர் தென் வந்து லைக் நான் மெமரைசேஷன் நான் ஃபுல்லாவே நான் 5 வாட்டி 6 வாட்டி 10 வாட்டி நான் புக்கை படிச்சுட்டேன் அப்படின்னாலே நான் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்னதுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நேச்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு தகுந்த மாதிரி we also have to adapt.
இனிமேல் என்ன இருக்கணும், லைக் வெறும் நாலேஜ் பேஸ்ட் மட்டும் நம்ம தயாராகக்கூடாது, சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும் தயாராகும். அப்போ சைக்கோமெட்ரிக் டெஸ்டோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, உன்னோட காம்னஸ் அஃபெக்ட் பண்றது, உன்னோட ரியல் டைம் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்றது, நீ எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ற. ஒரு ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப மட்டமான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த மட்டமா இந்த சென்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அப்ஸ்கியூரான கொஸ்டின்ஸ். ஆனா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உனக்கு, அந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஆசைப்பட்டானா ஆசைப்படல அவன். நீ அந்த கொஸ்டின்ஸை பார்த்து அவனோட இன்டென்ஷன் நீ பயந்து போகணும். பயந்து போய் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை நீ வந்து சரியா பண்ணக்கூடாது. தட் இஸ் த திங். யாராச்சும் ஒரு சென்ஸ் இருக்கிறவங்க, அந்த ஆர்மி காப்ஸ் இருக்குல்ல, 4 கேட்டிருந்தாங்களா, லைக் வந்து 3rd காப்ஸ், 4th 13th சம்திங் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா ஒரு ஆர்மி வெட்டரன், நீ சிடிஎஸ் இன்னைக்கு போன வாரத்துல பதவி ஏத்துக்கிட்டாரு, அவரை கூப்பிட்டு கேட்டா கூட அவருக்கும் தெரியாது. லைக் எத்தனை இருக்குது, எல்லாத்தோட ஹெட் குவார்டர்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும்? அப்புறம் நீ வந்து அந்த இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க பாருங்க. என்ன கொஸ்டின்ஸ்? அந்த பீஸ் கீப்பிங் மிஷன். பீஸ் கீப்பிங் மிஷன் அப்ரிவேஷனே நமக்கு தெரியாது, அப்புறம் எங்கிட்ட ஏறு. அவன் வேணும்னே தான் அது கூட தான் அப்ரிவேஷன் கூட கொடுக்காம சும்மா அந்த கொஸ்டின் எல்லாம் உங்களை மைண்ட் அப்செட் பண்ணணும்னே கொடுத்த கொஸ்டின்ஸ். இஸ்ன்ட் இட்? லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பீஸ் கீப்பிங் மிஷன்ஸை யாருனால ஞாபகம் வச்சுக்க முடியும் சொல்ல போனா? எனிஒன்? ஒரு ஹியூமன், நீங்க என்ன சாட் ஜிபிடி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஃபீடு பண்ணிட்டு நம்ம அப்படியே டிரைவ் பண்றதுக்கு ஹியூமன்லி இம்பாசிபிள். அப்படிதானப்பா? லைக் யோசிச்சு பாருங்க, பிம்ஸ்டெக் கொஸ்டின்ஸ் யோசிச்சு பாருங்க. பிம்ஸ்டெக் கொஸ்டின்ஸ் நீ பிம்ஸ்டெக்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் கேட்டாவே மறந்து போயிடும். நீ பிம்ஸ்டெக்ஸோட 4 ஆர்கனைசேஷன் கொடுத்துட்டு, ஆஃப்கோர்ஸ் தட் இஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். நீங்க கிராண்ட் ஸ்லாம் பத்தி ஆஃப்கோர்ஸ் நம்ம நியூஸ் பேப்பர் படிப்போம். ஏன்னா கிராண்ட் ஸ்லாம்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் கவர்னன்ஸ் எல்லாம் நம்ம என்ன, who will study? யோசிச்சு பாருங்க. These and all questions they want to வந்து பாத்தீங்கன்னா மேக் லைக் வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து உங்களை பிரேக் பண்ணணும், எக்ஸாம் எல்லாம் உங்களை பிரேக் பண்ணணும்ன்றதுக்காகவே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இதெல்லாம் சைக்கோமெட்ரிக் டெஸ்டோட ஒன் ஆஃப் த அந்த ஃபண்டமெண்டல் திங்ஸ். உங்களை வேணும்னே நீங்க சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். லைக் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் செக்டார்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் எனி ஒரு பெரிய பெரிய லைக் கம்பெனிஸ்க்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி லைக் இனிஷியல் ஆப்டிடியூட் ரவுண்டு, குரூப் டிஸ்கஷன் அண்ட் தென் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வைப்பாங்க பிஃபோர் பர்சனல் இன்டர்வியூ. பிகாஸ் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரியல் டைம் இன்டெலிஜென்ஸை டெஸ்ட் பண்ணும், உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணும், ரேதர் தென் உங்களோட அக்யூமுலேட்டட் நாலேஜ். Isn't it? Like accumulated knowledgeன்றது யார் வேணாலும் நீங்க படிச்சிடலாம். நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் அட்டெம்ப்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கம்மியா இருக்கும். இதே ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படிச்சிருக்கிறவங்க லக்ஷ்மிகாந்த் புக்கே 15 வாட்டி படிச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் தட் மைட் கிவ் அன்ஃபேர் அட்வான்டேஜ் இல்ல. வேரிஸ் இந்த ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ்ல 2 பேருமே ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டு. Isn't it? Like வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த இதுல வேதிகேஜ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் nobody will know. லைக் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இரிகேஷன் அதுன்றீங்க இதுன்றீங்க, வேதிகேஜ்ல பிளஸ்டோசைன் சொல்றீங்க அதுன்றீங்க. ஸோ தட் அண்ட் ஆல் வந்து பாத்தீங்கன்னா நோ புக்ஸ் வில் ஹாவ் த கண்டென்ட். அஃப்கோர்ஸ் அடுத்த வருஷம் வந்து கண்டென்ட் எல்லாம் அப்டேட் பண்ணி அடுத்த புக் போட்டுருவாங்க. தட் இஸ் எல்லா இன்ஸ்டியூட்டும் அதை பண்ணுவாங்க. எங்க புக்ல இருந்து வந்துருச்சுன்னு சொல்லி அடுத்த வருஷம் ஸ்டூடெண்ட்டை ஏமாத்திடுவாங்க. ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு படிச்ச உங்களுக்கு தெரியும், நீங்க ரியலா படிச்சிருந்தீங்க அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்க காமனா படிக்கிற புக்ல இருந்து வரலன்னு உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்படிதானே எல்லாத்துக்கும் இருந்திருக்கும். So that is the thing வந்து பாத்தீங்கன்னா with respect to prelims, the evolving nature of prelims. Slowly they are moving. Earlier and all எப்படி இருக்கும்னா 80% of questions knowledge based questions, 20% of questions ஒரு மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்லோலி கிட்டத்தட்ட வந்து கொஞ்சமா என்ன பண்ணிட்டாங்க, 60-40 மாத்தினாங்க. இப்போ எல்லாம் 50-15 மாத்திட்டு வராங்க. 50% knowledge based டெஸ்ட் பண்ற மாதிரி, 50% ரியல் டைம் இன்டெலிஜென்ஸ், ரியல் டைம் சைக்கோமெட்ரிக் அந்த நாலேஜ் டெஸ்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. வாட் எவர் மை அசஸ்மெண்ட் ஆஃப் த பேப்பர். நீங்களும் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் என்ன பண்ண போறாங்க, ஐயோ கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் கேட்டாண்டா அதெல்லாம் கேட்டா எல்லாமே சோர்ஸ் இனிமேல் எடுத்து போட போறாங்க. பிஐபில இருந்து இது கேட்டுருக்கான், இதுல இருந்து அதை கேட்டிருக்கான், அதெல்லாம் உட்காந்து மக பண்ண போறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எவ்ரி ஒன் இஸ் கோயிங் டு வந்து பாத்தீங்கன்னா சஃபர் நெக்ஸ்ட் இயர். அப்படிதானே? எவ்வளவு நம்மளோட ஹியூமன் மைண்ட் கெப்பாசிட்டி. நீங்களே இந்த வருஷம் படிச்சிருப்பீங்க, எவ்வளவு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க. இதை மீறியும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு உங்களால எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும்? அது அவனுக்கும் தெரியும். ஆனா இன்ஸ்டியூட் டைவர்ட் பண்ண போறாங்க எல்லாத்தையும் நம்மள. இத படி, இந்த பிஐபி படி, பிஐபில இருந்து தான் ஃபுல்லா சோர்ஸ் கேட்டிருக்காங்க, 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஐபில ஒரு நாளைக்கு 50 ஆர்டிகல் வரும். Is it possible to read everything, anything?
நீ யோசிச்சு பாருங்க, சாகர்மாலா பிஐபில வந்திருக்குமானா அஃப்கோர்ஸ் 10 வாட்டி வந்திருக்கும், 20 வாட்டி கூட வந்திருக்கலாம் சாகர்மாலா. ஆனா நீங்க சாகர்மாலாவை பத்தி சும்மா பேசிக் ஐடியா இருந்தாவே அந்த கொஸ்டின்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சால்வ் பண்ணிருக்க முடியும். அப்படிதானே? அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தா 3 கான்ட்ராக்ட் அதை ஈஸியா போட்டிருக்க முடியும். அப்படிதானே? லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீட்ஸ், அந்த ரிப்போர்ட் என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒரு ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சத்தியமா யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அது 3மே தெரியலனா கூட 3 கன்க்ளூஷன் வச்சு பண்ணிருக்க முடியும். isn't it? That is what வாங்கப்பா, that is what வந்து பாத்தீங்கன்னா லைக் நான் ஃபீல் பண்ணது பிரிலிம்ஸை பொறுத்தவரை. அப்போ பி அவேர், நோ நீட் டு வந்து பாத்தீங்கன்னா டைவர்சிஃபை த சோர்ஸ். யூ நீட் டு ஃபாலோ த சேம் சோர்ஸ் பட் வைடர் ரீடிங் பண்ணுங்க. வைடர் ரீடிங் இன் த சென்ஸ், சம் லக்ஷ்மிகாந்த்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணிருக்க மாட்டீங்கன்னா லைக் அந்த ஃப்ரிஞ்ச் டாபிக்னு சொல்லி நீங்க நிறைய அவாய்ட் பண்ணிருப்பீங்க. மேபி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் 350 எக்ஸப்ட் எமர்ஜென்சி படிச்சிருப்பீங்க. எமர்ஜென்சியை தாண்டி பெருசா நீங்க அங்கிட்ட தான் படிக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம பாலிட்டியில நமக்கு காலங்காலமா சொல்லி கொடுத்தது என்னது, சாலியன் ஃபீச்சர்ஸ் படி, பிரியாம்பிள் படி, அப்புறம் பார்ட் 3 நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டி, டிபிஎஸ்பி, பார்லிமெண்ட் படிங்க, அப்புறமேலே ஸ்டேட் கவர்மெண்ட் படிங்க, ஜுடிஷியரி படிங்க, லோக்கல் கவர்மெண்ட் படிங்க, இப்படிதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது கரெக்ட் தான், அவங்க சொல்லி கொடுத்தது தப்பு இல்லை, நீங்க படிச்சதும் தப்பு கிடையாது. ஏன்னா பிகாஸ் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர்ஸ் அனாலிசிஸ். பட் இப்போ இனிமேல வந்து என்ன பண்ணணும்னா அதே சோர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண போறீங்க. பட் என்ன அப்படின்னா செலக்டிவா இல்லாம அந்த நான் சொன்னக்கூடிய டாபிக்ல எல்லாம், ஏற்கனவே சொன்ன டாபிக்ல எல்லாம் நல்லா ஹெவியா ரீட் பண்ணுங்க. ஆனா மத்த டாபிக் எல்லாம் சுத்தமா படிக்காம இருக்காதீங்க அப்படின்றது என்னோட சஜஷன். வந்து ஐயோ லக்ஷ்மிகாந்த் கேட்கவே இல்லை, நான் டிடி பாசுல இருந்து இனிமேல் எடுத்து போட போறாங்க, டிடி பாசுல இருந்து கேட்டாங்க, அந்த புக்ல இருந்து கேட்டாங்க, அதுக்காக நீங்க உட்காந்து அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியுமானா அஃப்கோர்ஸ் தட் வில் மெஸ் அப் யுவர் என்டையர் ப்ரிப்பரேஷன். சேம் ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன். நீங்க ஹிஸ்டரியா இருக்கட்டும் இல்லை எனிதிங் எவ்ரிதிங். ஸோ இதுதான் என்னோட அசஸ்மெண்டா இருந்துச்சு. பேப்பரோட அசஸ்மெண்ட் நான் பேசின வரையும், பசங்கள்ட்ட பேசின வரையும், என்னோட சீனியர் சர்க்கிள்ஸ்ல பேசின வரையும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் ஃபீலிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேப்பா.